தாய் சொல்றா, உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்த போது அதுக்கு உண்டாக்கியிருந்த ஸ்தானத்துல அதை கொண்டு போய் வச்சு அதுக்கு பலிகளை செலுத்தி ஜனங்கள் எல்லாரும் கூடி வந்தபோது தாவீது எல்லாருக்கும் ஒரு துண்டு இறைச்சி ஒரு அப்பத்தை கொடுத்து அவங்க எல்லாரையும் ஆசீர்வதித்து வீட்டுக்கு அனுப்புறாரு. அனுப்புன தாவீது தான் சொல்றாரு, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. என்னை மட்டுமாய் நடத்தினார், அவர் நல்லவர். என்னை பாதுகாத்தார், நல்லவர். இன்னைக்கு ஆலயத்து வர கிருபை செய்தார், நல்லவர். என்னை மட்டுமா என் தேவன் பராமரித்தார், நல்லவர். என் குடும்பத்தை ஆசீர்வதித்தார், நல்லவர். உனக்கு சுகம் தந்தார், நல்லவர். இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறேன், அவர் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசத்துல வந்திருக்கீங்க? நான் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் என்னுடைய கிருபை. அதான் தாய் சொன்னா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதான் சொன்னா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை. ஏன் அப்படி சொன்னா, கர்த்தருடைய துதி எப்பொழுது என் வாயில இருக்கும். கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கேன். அவர் வலது பரிசத்துல நிக்கிறார். மனுஷன் எனக்கு என்ன செய்வார்? நான் என்ன செய்யப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. ஏன்னா அவர் என் கூட இருக்கிறார். அதுதான் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா.